இங்க ஒருத்தன் ரொம்ப நாளா தனியா ஒரு ஐலாண்டுல மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ எதிர்பாராத விதமா அவன் கையில ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் கிடைக்குது. ஆனா அதுக்குள்ள சீசனிங் பாக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. அவன் இப்போ நூடுல்ஸை ரொம்ப மிஸ் பண்றான். அடுத்த நாள் நூடுல்ஸை எப்படியாவது செஞ்சிடணும்னு அங்க இருந்த பிளான்ட்ஸோட விதைகளை எடுத்து மொத்தமா அரைக்கிறான். நூடுல்ஸ் செய்ய மாவு வந்திருக்கும்னு பார்த்தா கருப்பு கலர்ல வேற என்னமோ வந்திருக்கும். சோ அவன் திரும்பவும் அங்க கிடைச்ச மீனை வேக வச்சு விருப்பமே இல்லாம சாப்பிடுறான். அவனுக்கு நாளுக்கு நாள் நூடுல்ஸ் சாப்பிடுற ஆசை அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு நாள் அங்க இருந்த பறவைகளோட எச்சத்தை கையில எடுத்து பார்க்கறான். அதுல பிளான்ட்ஸோட அன்டைஜஸ்டட் சீட்ஸ் இருக்கிறத பார்த்து அவனுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஐடியா தோணுது. சந்தோஷத்துல அவன் எல்லா எச்சத்தையும் மொத்தமா பேக் பண்ணி அதுல இருந்து விதைகளை பிரிச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். பறவைகளை விரட்டுறதுக்காக அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து ஒரு உருவ பொம்மை செஞ்சு வைக்கிறான். சீக்கிரமாவே அறுவடை பண்ணி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போறோம்னு சந்தோஷத்துல இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் ஓடிடுது. டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அங்க இருந்த ரிவர்ல மீன்களை பிடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் தோட்ட வேலைன்னு ரொட்டீனா இதையே செய்யறான். திடீர்னு ஒரு நாள் அவன் பயங்கர ஷாக் ஆகி பாக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த விதைகள் இப்போ செடியா வளர ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்படுறான். திடீர்னு ஒரு நாள் அந்த செடிகள்ல இருந்து உண்மையிலேயே ஒரு கார்ன் பிளான்ட்டும் வளர்ந்துருக்கும். அவன் அதோட தோள்களை நீக்கி பார்க்கும்போது உள்ள சோள பிஞ்சு இருக்கிறத பார்த்து பயங்கரமா எக்ஸைட் ஆகி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் பேய பார்த்த மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறான். என்னடான்னு பார்த்தா எங்க இருந்தோ ஒரு டெலிவரி பாய் அவனுக்கு பிடிச்ச நூடுல்ஸை சூடா பேக் பண்ணி கொண்டு வந்து அங்க வச்சுட்டு கிளம்புறான். ஆனா அவன் அதையெல்லாம் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருன்னு அவன் கிட்டேயே வேண்டாம்னு கொடுத்து அனுப்பிடுறான். ஏன்னா அவன் வளர்க்குற செடிகளை உணவுக்காக மட்டும் வளர்க்காம அவனோட ஃபியூச்சருக்காக ஆசையா கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பான். சாப்பிட்டா தன்னோட விவசாயத்துல பண்ணுனதை தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணி இருப்பான். ஃபைனலி சோளம் விளைஞ்சிருது. அது கூடவே வெஜிடபிள்ஸும் விளைஞ்சிருக்கும். அவன் அந்த சோளத்தை எடுத்து உதிர்த்து மாவா அரைச்சி வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒயின் பாட்டிலால உருட்டி கத்திய கொண்டு கட் பண்ணி ஒரு பானையில பாயில் பண்றான். எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவன் பாதுகாத்து வச்சிருந்த சீசனிங் பாக்கெட்டை எடுத்து கட் பண்ணி உள்ள மிக்ஸ் பண்றான். ஒரு வழியா நூடுல்ஸும் ரெடியாக கடைசியா அவன் அதை எடுத்து டேஸ்ட் பண்றான். ரொம்ப நாளா சாப்பாடையே பார்க்காதவன் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததும் கண் கலங்கிடுறான்.